நம்முடைய பைபிளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னை அடிக்கடி உற்சாகப்படுத்துகிற ஒரு வசனத்தை நான் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கேன். நிறைய நேரங்களில் நம்ம ரொம்ப போல்டாக சில சமயங்களில் பேசுவோம், சில நேரம் சோர்ந்து போயிடுவோம். ஆனால் இந்த வசனம் வாசிக்கிற எல்லாரையுமே ரொம்ப ஒரு உற்சாகப்படுத்துகிற வசனமாக இருக்கும். பைபிளில் ரொம்ப அதிகமாக போல்டாக பேசப்பட்ட வசனங்களில் இது ஒன்று. தானியேல் 3:17 வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஒருவேளை இந்த தானியேல் புஸ்தகத்தில் உள்ள சம்பவங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் சுருக்கமாக அந்த கதையை சொல்கிறேன். நேபுகாத் நேச்சார் அப்படின்ட்டு ஒரு ராஜா இருக்கார், பாபிலோன் ராஜா. இந்த ராஜா நல்ல ஒரு பலம் வாய்ந்த ராஜா, நிறைய நாடுகளை தன்னுடைய கை கீழே கொண்டு வந்தவர், நிறையா ஆளுமை கொண்ட ஒரு திறமையான ஒரு ராஜா. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சிலையை வைக்கார். பொன்னால் செய்யப்பட்ட ஒரு சிலையை செஞ்சு பாபிலோனில் இருக்கிற தூரா அப்படிங்கிற ஒரு சமபூமியில் அந்த சிலையை நிறுத்தி எல்லாரையும் கூப்பிடுறாரு. அந்த தேசத்தில் உள்ள அத்தனை பேரையும், அதிகாரிகளாக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர், நாடுகளில் உள்ள பெரிய பெரிய உயர் பதவிகளில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த சிலைக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அந்த சிலைக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லி, அந்த காலத்தில் அந்த இவங்கள வச்சு கட்டியக்காரங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தெருவெல்லாம் போய் இந்த நியூஸை சொல்கிறவங்க, அவங்கள வச்சு எல்லா இடமும் என்ன பண்ணிடுறாங்க, நியூஸை சொல்லிடுறாங்க. இப்படி எல்லோரும் வரணும், யாராவது வராமல் இருந்தால் அவங்கள அந்த இம்மீடியட்லி அவங்கள என்ன பண்ணிடுவோம், அக்கினி சூளையில் போட்டுருவோன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தண்டனையாக அவங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் வராங்க, எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக வராங்க, பொற்சிலையை வணங்குறாங்க. அந்த நேரம் அங்கே உள்ள அந்த பாபிலோனில் உள்ள மக்கள் ஒரு சில ராஜாவுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் பார்க்காங்க. இந்த இஸ்ரேல் தேசத்துலேருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட ஒரு 4 பேர் அங்கே இருக்காங்க. அதில் ஒன்று தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா. இவங்க இவங்களுக்கு இன்னொரு மறுபேர் உண்டு. என்னென்னா சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. இவங்க 3 பேரும் அந்த பொற்சிலையை வணங்கலை அப்படிங்கிறத குற்றம் கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்த பாபிலோனில் உள்ள மக்கள், இந்த கல்தேயரில் உள்ள அதிகாரிகள். உடனே நேரே போய் ராஜாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய பிரதிஷ்டை வச்சுருக்கீங்க, இவங்க 3 பேரும் என்ன செய்யலை, அவங்க இந்த சிலையை வணங்கவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. உடனே அவங்கள கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே, இப்போ ஒருக்கா உங்களுக்கு ஐ வில் கிவ் யூ ஒன் சான்ஸ், என்ன திரும்பவும் மறுபடியும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கப்படும். நீங்கள் என்ன செய்யணும், நான் வச்சுருக்கிற அந்த சிலையை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வணங்கணும். அப்படி ஒருவேளை வணங்கலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவீங்க, அக்கினி சூளையில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, என்னையே என்னுடைய கைக்கு உங்களை யார் தப்புவிப்பான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மிரட்டுறாரு, கோபமாக பேசுகிறாரு. அப்போ தான் இந்த அருமையான வசனத்தை அவங்க சொல்கிறாங்க, ஒருவேளை நாங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு எங்களை தப்புவிக்கிற வல்லமை உண்டு. உங்கள் கைக்கும் தப்புவிக்க முடியும், அந்த அக்கினி சூளைக்கும் தப்புவிக்க முடியும். ஒருவேளை தப்புவிக்காமல் போனால் கூட உங்களையும் நாங்கள் வணங்க மாட்டோம், இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிளாக்மெயில். அவங்க திரும்ப சொல்கிற அந்த போல்ட்னஸை பாருங்கள், ரொம்ப ஒரு கட்ஸ் இருக்குது. ராஜாவே உங்களுக்கு தெரியட்டும், நாங்கள் சொல்ல வர்றது எதையும் வணங்குறதுக்கு அவசியம் எங்களுக்கு கிடையாது, இதை குறித்து உங்ககிட்ட நான் பேச வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப போல்டாக, அவ்வளோ இப்படி ஒரு போல்ட்னஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஆண்டவர் மேலே அசையாத விசுவாசம் வைக்கும் போது தான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உலகமே எதிர்த்தாலும் பரவாயில்ல, எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, என் குடும்பத்துக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவரை மட்டும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்பாங்களே, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல், அந்த லெவலில் பேசுகிறாங்க. என்ன நடக்குது, இப்படிலாம் பேசுகிறாங்க. உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படியா, நார்மல் ஹீட்டை விட நான் 7 மடங்கு சூளையோட அந்த சூடை அதிகமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 மடங்கு அதிகமாக ஹீட் பண்ணிடுறாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க, 3 பேரை தூக்கி போடுறாங்க. ஆனால் ரொம்ப சேஃப்டியாக போன அந்த 3 பேரை தூக்கிட்டு போன புருஷர்களை கூட அந்த அக்கினி ஹீட்டு தாங்க முடியாமல் இறந்து போயிடுறாங்க. இவங்கள கெட்டி போடுறாங்க. எப்படின்னா, ராஜா எப்படி சொல்லியிருப்பாருன்னா, இராணுவத்திலே பலசாலிகளாக இருக்கிறவங்கள கூப்பிட்டுட்டு தான் அந்த 3 பேரை கட்டுவாங்க. சாதாரண மனிதர்களை கிடையாது, பலசாலிகளை கூப்பிட்டு இந்த 3 பேரை கட்டியிருப்பாங்க. இவங்கள தூக்கி போட்ட உடனே கட்டுண்டவர்களாக தான் தூக்கி உள்ளே போடுறாங்க சூளைக்குள்ள. ஆனால் ராஜா உடனே உள்ளே பார்க்காரு, வேகமாக ஓடி போய் என்ன ஆச்சோ, ஏன்னா ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், இவ்வளோ மடங்கு ஹீட் பண்ணியாச்சு,
கொண்டு போனவங்களே செத்து போயிட்டாங்க, உள்ளே போனவங்க எப்படி கிடக்காங்கன்னு சொல்லி பார்க்காரு. 3 பேர் இல்லை 4 பேர் அங்கே சுற்றி வராங்க. அதுவும் அவங்கள கட்டி தானே போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க அதாவது ஒரு உலா வர்றது அப்படின்னா ஒரு ரவுண்ட் அப்படியே மெதுவாக அவங்க உள்ளே நடந்து போகிறத பார்க்காங்க. உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. நான் 3 பேரை தானே போட்டேன், ஆனால் 4வது ஒருத்தர் இருக்கார், தேவபுத்திரன் சாயலாக இருக்காருன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு உடனே நீங்கள் வெளியே வாங்கன்னு 3 பேரையும் கூப்பிட்டுறாரு. அப்போ தான் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். பாருங்கள், ஒருவேளை அவ்வளோ ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேலே அவங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. என்னுடைய ஆண்டவர், நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன், அவர் என்னுடையவர் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் ஒரு புறஜாதியான ஒரு ராஜாவுடைய வாயிலிருந்து கூட என்ன வார்த்தை வருது பாருங்கள், ஸ்தோத்திரம்னு ஸ்தோத்திரம் செலுத்துகிறாரு. அப்புறம் அவங்கள எதனால ஆண்டவர் தூதரை அனுப்பி காப்பாற்றினாருங்கிறத சொல்கிறாரு பாருங்கள். பாயிண்ட் வேறொரு தேவனை அவங்க சேவிக்கலை, ஆண்டவரை மட்டும்தான் அவங்க சேவிக்காங்க. 2வது, அவரையே நம்பி ராஜாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்கள நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணும் இல்லை, நம்மளுடைய நம்பிக்கை ஆண்டவர் அப்படிங்கிறதுல அசையாமல் இருக்காங்க. 3வது, தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்காங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, தங்களையே அர்ப்பணிக்காங்க. இந்த 3 காரியங்களும் தூதனை அனுப்பி அவங்கள விடுவிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வருது. சின்ன காரியம் வந்த உடனே ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசம் அப்படி லைட்டாக அசைக்கப்படுது.